அசுர குலத்தில் ரம்பன் என்னும் அசுரனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனும் மகிஷி என்ற அரக்கியும் பிறந்தார்கள். மகிஷாசுரன் அசுர குலத்தில் பிறந்து வளர்ந்து வரும் சூழலில் தேவர்களால் அசுரர்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களை பார்த்து பார்த்து கோபம் கொண்டான். மகிஷாசுரன் தேவர்களை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிரம்ம தேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தான். மகிஷாசுரனின் கடும் தவத்தால் மனம் மகிழ்ந்த பிரம்ம தேவர் அவன் கண் முன் தோன்றினார். பிரம்ம தேவர் மகிஷாசுரனிடம், உன்னுடைய தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார். பிரம்ம தேவரை வணங்கிய மகிஷாசுரன் தனக்கு எந்நிலையிலும் எக்காலத்திலும் மரணம் என்பது ஏற்படாமல் என்றும் அமரனாக இருக்கும் வரம் கேட்டான். அதற்கு பிரம்மதேவர், பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் இறப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகும். அதை எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று கூறி வேறு வரத்தை கேட்பாயாக என்று கூறினார். பின் சற்று யோசித்த கர்வம் கொண்ட மகிஷாசுரன், ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பது ஒரு பெண்ணின் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டுமென்று வரம் வேண்டி நின்றார். மகிஷாசுரன் வேண்டிய வரத்தினை பிரம்ம தேவரன் கொடுத்துவிட்டு அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். அரக்கன் மகிஷாசுரன் தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே என்பதை அறிந்த பின் அவரது செயல்பாடுகள் அதிகார மமதையால் எல்லைகள் மீறி நடக்கத் தொடங்கின. தேவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் அடையும் துன்பத்திலிருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவர்களின் செயல்கள் தொடங்கின. பின்பு தேவர்கள் பிரம்ம தேவரிடம் சென்று முறையிட பிரம்ம தேவர் தேவர்களிடம் காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார். அதன் பின் பார்வதி தேவி மும்மூர்த்திகளின் சக்திகளை கொண்டு துர்கா அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தாள். மகிஷாசுரனை வதம் புரிந்த துர்கா தேவி மகிஷாசுர மர்த்தினி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். Thanks for watching. Don't forget to subscribe.